Huawei அவங்களோட நோவா சீரியஸில் இப்போ புதுசாக நோவா 15 அல்ட்ரா அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணியா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. Huawei Nova சீரியஸில் முன்னாடியே சொன்ன மாதிரி நோவா அல்ட்ரா, நோவா 15 ப்ரோ அண்ட் நோவா 15 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நோவா 15 ப்ரோவும் நோவா 15 அல்ட்ராவும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, சைட் பை சைட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு மிஸ் ஆகலாம். இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் ஹிட் ஆர் மிஸ் டிசைன் தான். இந்த ரெண்டு ஃபோன்ஸோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.84 இன்ச்சஸ்க்கான LTPO OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதனால் அங்கே 1 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Full HD+ ரெசல்யூஷன் அண்ட் டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே 460 பிக்சல்ஸ் per inch கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இங்கே DCI P3 கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது அண்ட் HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே குல்லன் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Huawei அவங்களோட ஓன் சிப்செட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஓன் சிப்செட்டான ஹை சிலிக்கான் Kirin 9010S சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 9010 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 7S Gen 4க்கு ஈக்குவலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த S ப்ராசர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 TB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுவே நீங்கள் ப்ரோ வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 512 GB வரைக்கும் மேக்ஸிமம் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அல்ட்ரா பற்றி பார்க்கலாம். அல்ட்ராவில் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான மெயின் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூட்டருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.4 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் இங்கேயுமே ஒரு 50 மெகா பிக்சல். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த டெலஃபோட்டோ லென்ஸ்க்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. கூடவே இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு 1.5 மெகா பிக்சலில் உங்களுக்கு மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுவே ப்ரோ வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகா பிக்சல். இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகா பிக்சல்லேருந்து 12 மெகா பிக்சலை டவுன்கிரேட் பண்ணி உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. பட் இங்கேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் சென்சார் 50 மெகா பிக்சலுக்கு பதிலாக உங்களுக்கு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸுமே உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அண்ட் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா f2.0 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே உங்களுக்கு 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6500 mAhக்கான பேட்டரி அண்ட் 100 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ஃபோன்ஸுமே காமனான சார்ஜிங் கெப்பாசிட்டி, காமனான பேட்டரி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக அல்ட்ரா மாடலுக்கு மட்டும் இந்த IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ப்ரோ மாடலில் உங்களுக்கு IP65 ரேட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறது இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Huaweiயோட ஓன் OS ஆன HarmonyOS வெர்ஷன் 6.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரோ வேரியண்ட் 256 GB வேரியண்ட் உங்களுக்கு 45,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. அதுவே அல்ட்ரா சீரியஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 256 GB வேரியண்ட் உங்களுக்கு 54,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெட்டர் இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.